நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரதா, அவளை இங்க இருந்து போக சொல்லு. கதவை மூடு. அப்பா, அப்பா நான் சொல்றது கேளுங்க. இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். எனக்கு எந்த வழி தெரியாததுனால நான் இங்க திரும்பி வந்தேன். அதுவும் எனக்காக இல்ல, என்னோட இந்த குழந்தைக்காக தான் வந்தேன். அப்பா, என்ன வீட்டுக்குள்ள வர விடுங்க. நான் பண்ண தப்பால என் குழந்தைய ஏன் தண்டிக்கிறீங்கப்பா? நாங்க ஏன் தண்டனை கொடுக்க போறோம்? நீ பண்ண தப்புக்கு இது தண்டனை அனுபவிக்க போகுது. வாழ்க்கை பூரா தண்டனை அனுபவிப்பா. போது, நிறுத்துங்க. தயவு செஞ்சு என் குழந்தைய மட்டும் சபிக்காதீங்க. என்னால உங்களுக்கு அப்புறம் அம்மாவுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டுச்சோ அதுக்காக என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு உங்களோட எந்த உதவி தேவையில்லப்பா. அந்த கடவுள் இப்ப எங்க 2 பேரையும் சோதிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா கை விட்டுற மாட்டான். இவளுக்கு உயிர் கொடுத்திருக்காருனா அப்போ ஒரு வேளையாவது இவ வயிறுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. நீ அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? அவளை துரத்தி விடு. கதவை மூடு. அவங்களோட உதவி தேவையில்லைன்னு தைரியமா சொல்லிட்டேன். ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நாட்டாம, வாழ்த்துக்கள். என்ன இன்னும் 8 மாசத்துக்கு நீ 2 பசங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா 9 மாசத்துக்கு அப்புறம் நீ 3 பசங்களை சமாளிக்கணும். என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நீ வீட்டுக்கு போ. நான் இந்த விஷயத்தை ஊர்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லாம விட மாட்டேன். எங்க போயிட்டு இருக்கீங்க? எதுக்காக தடுக்கிற நீ? நேத்து தானே ஊர்ல இருக்க எல்லாரும் தண்டனை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம அதை நிறைவேற்றிட்டோம்ல, அப்புறம் எதுக்காக நான் சும்மா இருக்கணும்? என்னங்க, ஏற்கனவே 2 வாட்டி குழந்தைய இழந்துட்டோம். என்ன பேசிட்டு இருக்கேன்? இன்னும் 2-3 மாசம் போட்டும், அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலாம். யாருக்கனாவது பட்டுடுச்சுன்னா? ஆனா என்னால சும்மாலாம் இருக்க முடியாது. அட என்னங்க, பொண்டாட்டி நானா இல்ல நீங்களா? நீதான் பொண்டாட்டி. அப்புறம் என்ன? வயித்துல இந்த குழந்தையோட சேர்த்து இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சு வச்சுக்க போறேன். உங்களால மட்டும் ஏன் இந்த விஷயத்தை மறைச்சு வச்சுக்க முடியாது? நாட்டாம, குருத்வாரில இருந்து உங்களை வர சொல்லியிருக்காங்க. உடனே கிளம்புங்க. பூபதி கண்ணா, நீங்க மற்றவங்களுக்காக நிறைய நியாயத்தை செஞ்சிட்டீங்க. இன்னைக்கு இந்த பஞ்சாயத்தை உங்களுக்கு எதிராக கூட்டியிருக்கோம். இந்த லெட்டர் கடவுள் பேர்ல எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு. இதை படிச்சதுக்கு அப்புறம் நியாயத்தை பத்தி பேசலாம். படிங்க. அன்புள்ள கடவுளே, வணக்கம். நாங்கள் இங்கே எல்லோரும் சந்தோஷமா இருக்கோம். அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களையே பிரார்த்திக்கிறோம். கடவுளே, இந்த லெட்டர் எழுதுனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த வருஷம் ராக்கி பண்டிகை இன்னைக்கு எல்லார் கையிலையும் விதவிதமான ராக்கியை பார்த்தேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் விளையாட வரல. எல்லார் கையிலும் ராக்கி கட்டி இருக்கு. நீங்கள் எல்லாருக்கும் தங்கச்சியை கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கும் அதுக்கு பதிலாக என்ன வேணுமோ அதை என்கிட்ட இருந்து எடுத்துங்க. என்கிட்ட இருக்கிற மூடியெல்லாம் எடுத்துங்க, இல்லைன்னா புது பால் எடுத்துங்க, என்னோட புது ட்ரௌசரையாவது எடுத்துங்க. இந்த வாட்டி மழை வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தங்கச்சியை கொடுத்துருங்க. இல்லைன்னா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். உங்களுக்கு எனக்கும் நன்றி. அப்போ பூபதி கண்ணா, ரன்வீர் இந்த கடிதத்தை எழுத வேண்டிய காரணம் என்ன? ஐயா, ஒருவேளை கடவுள் ஆசீர்வதிச்சார்னா என் பையன் எழுதின இந்த கடிதத்துக்கான பதில
கூடி சீக்கிரம் கொடுத்துருவேன். அப்பா அப்பா உங்களை நான் ஊர் ஃபுல்லா தேடிட்டேன். நீங்க போய் அந்த பாண்டியனை நல்லா திட்டுங்க. அவன் தங்கச்சி ரொம்ப தொல்லை பண்றான். தேவையில்லாம சண்டை போடுறான், அடிக்கிறான். சரிதான், இதுல அணைச்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? அட, நான் அணைச்சிக்க கூடாதா? சும்மாதான் மனசுக்கு தோணுச்சு, அதனால அணைச்சுக்கிட்டேன். நீ என் செல்ல பையன் தானே? சரி பையனா, சீக்கிரம் வந்து அந்த பாண்டியனை திட்டுங்க. அவட என்னோட ஆசை மகனே, நீ அவனை பத்திலாம் கவலைப்படாத. அவன் ரொம்ப கெட்ட பையன். நான் அவங்க அப்பா கிட்ட சொல்றேன், அவன் அவனுக்கு புரிய வச்சிருவான். சரியா? எதை புரிய வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க பூபதி? அன்னைக்கு என்னுடைய வணக்கம். பெரியப்பா, நீங்களாவது பாண்டியனுக்கு புரிய வைங்க. அவன் ரொம்ப தொல்லை பண்றான். விஷயமே இல்லாம அடிக்கிறான், திட்டுறான், கோலி தர மாட்டேங்கிறான். அப்படியா? சரி, ஒண்ணு இல்ல, கவலைப்படாத. அவன்கிட்ட நான் பேசுறேன். அவன் எப்படி நம்ம பசங்களை தொந்தரவு பண்ணலாம்? ஊர்ல இருக்கிற பசங்களை மட்டும் இல்ல, அவன் தங்கச்சியும் சேர்த்து தான் தொல்லை பண்றான். எவ்வளவு அழ வைக்கிறான் தெரியுமா? அப்படியா பண்றான்? அப்பா, அம்மா, நான் என் தங்கச்சியை ரொம்ப நல்லா பாத்துப்பேன். அவளை ரொம்ப அன்பா பாத்துப்பேன். சரி வா, இப்ப நம்ம இங்க இருந்து போலாம். வாடா என் சிங்க குட்டி. ஆஹா பூபதி, வாப்பா வா. எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. வணக்கங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. சரி உள்ள வா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேன். அந்த விஷயம் என்னன்னா, இவன் அனிமன் போயிட்டு வந்து இப்படி அழைச்சிட்டு வந்திருக்கான் பாருங்க. ஐயோ, ஏன் என்னாச்சு? அட, என்ன கேள்வி? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளைச்சிட்டு வந்திருக்கான், அப்புறம் இப்படி என்ன இருப்பான்? என்ன உழைச்சாரு? ஒன்னும் இல்ல, என் பனி கட்டியே கொண்டே வரல. ரன்வீர் கண்ணா, ரன்வீர் இங்க பாரு கண்ணா, நீ எதுவும் கோவப்படாத. இத்தனோண்டு பனிக்கட்டிக்கா நீ கோவப்படுற? அடுத்த தடவை போகும்போது உனக்காக பெரிய பனிமலையை கொண்டு வர. என்ன மழை எல்லாம் தேவையில்ல, அதை இங்க இங்கே வைப்பேன். இனிமே நான் உங்ககிட்ட கேட்க போறதே இல்ல. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வா, வா. அட, இவன் கேட்ட அந்த பனிக்கட்டியை கொண்டு வந்து கொடுக்காத வரைக்கும் இவனோட கோவம் குறைய போறதே இல்ல. போதும் வா. அட, நான் என்ன சொல்றேன்னா, ஃப்ரிட்ஜ்ல பனிக்கட்டி இருக்கும்ல, அத சுரண்டி அவன் கையில கொடுத்துரு. பையன் சந்தோஷப்படுவான். ஏய், நில்லுப்பா. இங்க வா. ரன்வீர் உன் மேல ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கான். அதெல்லாம் உடைக்க போறீ நீ? இந்த உலகத்துல ஒருத்தங்க நம்பிக்கையை உடைக்கிறது தான் மிகப்பெரிய பாவமே. சரி வா. என்னாச்சு? இப்பவாது என்ன மன்னிச்சிடுறா. இந்த வயசுல போய் என்ன ஏன்டா இப்படி எல்லாம் உட்கார வைக்கிற? முடியாது. இன்னும் நல்லா, இன்னும் கொஞ்ச நேரம். ஏன் போய் சொன்னீங்க? ரன்வீர், எங்க போற? கொஞ்ச நேரம் விளையாடட்டும் விடு. ஒவ்வொரு தடவையும் அவன் தானே இந்த மாதிரி உட்காந்துட்டு இருப்பான். முதல் தடவையா அவனோட சித்தப்பாவே இப்படி உட்காத்தி வச்சிருக்கானே. விளையாடட்டும் விடு, என் செல்ல பையன். நீங்க ரெண்டு பேரும் போய் வேலை பாருங்க. சரி. டேய் போடா. கண்ணா, பாவம் விட்டு. இவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஞாபகம் வருதுதான். ஒரு வாட்டி டவுசர் போடாமலே ஸ்கூலுக்கு போயிட்டான் இவன். உண்மையாவா? நம்மள இவனே கேட்டு பாரு. ஏய், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஞாபகமே இல்ல. அதுதான் நானும் சொன்னேன். இவனுக்கு எந்த விஷயம் ஞாபகத்திலே இருக்காது. சரி, சித்தப்பா விட்டு மன்னிச்சிடலாம். முதல் முறை என் செல்ல என்கிட்ட உன்னை கேட்டிருக்கான், ஆனா அதை என்னால கொண்டு வர முடியலையே. அவன் கோவத்துல நியாயம் இருக்கு. அப்புறம் இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வாக்கு தரேன். வாழ்க்கையில நீ ஒரு வாட்டி கேட்கறத என்ன வேணுமோ அதை நான் தருவேன். கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப கை கொடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் பூபதி, நிஜமா சொல்றேன், ரொம்ப நல்ல இடம். கிளைமேட்டை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது அந்த பனிக்கட்டில இருந்து வெளியில வர மனசே இல்ல. என்னம்மா நீ சொல்லு, உனக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்ததுக்கா. அம்மனோட தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. சித்தி பாருங்க, பொண்ணோட வெக்கத்தையும் கிண்டலையும்.
போயிட்டு வந்தது ஹனிமூன், ஆனா சொல்றது அம்மனோட தரிசனம். அண்ணி அப்படிலாம் இல்ல அண்ணி. இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. 2 நிமிஷம் என் பார்வை அப்படி போச்சுன்னு வச்சுங்க, இவ என்னென்ன சைகை பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. செய்க அப்பா அம்மா தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க. அட நீங்களும் அப்படிதானா? கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா இல்லையா? நல்லா கேட்டீங்க. இல்ல சித்தி, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த ரன்பீர் இருக்கானே, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இவங்க 2 பேரும் ஜோடி பொறுத்து நல்லா இருக்குல்ல? ஜோடி அழகா இருந்தா இப்படி பண்ணுவாங்களா? இத பாருமா, போன ஜென்மத்துல நீங்க 2 பேரும் நிறைய புண்ணியம் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு என் நண்பர் கருணா மாதிரி ஒரு அருமையான புருஷன் கிடைச்சிருக்கான். இருங்க இருங்க, இவரு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காரு இவ்வளவு அழகான மனைவி கிடைக்க. அடடடட, எவ்வளவு அழகா இருக்கா. எது நடந்தாலும் நல்லதா தான் நடக்கும். அண்ணனுக்கு முதல்ல நிச்சயம் பண்ண பொண்ணு இருக்கால, அவ கூட கல்யாணம் நடக்காதது நல்லதா போச்சு. இல்லன்னா நீ எப்படி எங்களுக்கு கிடைச்சிருப்ப? முதல்ல இவர் கல்யாணத்துக்கே ஒத்துக்கல. இவருக்கு 20 வயசு இருக்கும்போது இவர் அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் 3 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளவோ சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஒரு சம்பந்தம் அமைஞ்சது. அப்புறம் அந்த பொண்ணு எவ்வளவு மோசமான பொண்ணா இருந்தா கல்யாணம் அன்னைக்கு ஓடி போயிருப்பா. அப்புறம் எல்லாம் வீணா போச்சு. இவர் ரொம்ப வேதனைப்பட்டாரு. அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் பெரிய விஷயத்தை நீங்க எப்படி என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? ருக்மணி அண்ணா, நீங்க இவளுக்கு இந்த விஷயத்தை சொல்லவே இல்லையா? எந்த விஷயம்? எந்த விஷயம் எனக்கு இவ்வளவு பெரிய வலியை ஏற்படுத்துச்சோ அந்த விஷயத்தை அவகிட்ட நான் சொல்ல நினைக்கிறேன். ரத்னா, உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? உன்னோட பேச்சுக்கு அளவே இல்லையா? என்ன பேசுறதுன்னு தெரியாமலே பேசிட்டு. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? எனக்கு என்ன தெரியும் அண்ணன் இந்த விஷயத்தை இவகிட்ட மறைச்சு வச்சிருப்பாருன்னு? தப்பு அவரோட தானே. யாராவது இவ்வளவு பெரிய விஷயத்த பொண்டாட்டி கிட்ட மறைச்சு வைப்பாங்களா? இந்த விஷயத்துல அவருக்கு நீங்க பறிஞ்சு பேசாதீங்க. என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல ரகசியங்கிற விஷயம் எப்படி இருக்க முடியும்? இது நம்பிக்கைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா இது எப்படி உறவா இருக்க முடியும்? 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்து குடும்பம் நடத்தி குழந்தை பெத்துக்க போறாங்க. அண்ணன் என்ன நினைச்சு அவர் பொண்டாட்டி கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சாரோ தெரியல. ஆனா அவங்க நம்பிக்கையும் மனசையும் அவர் உடைச்சிட்டாரு. இங்க பாருங்க, இந்த 2 விஷயமும் ஒரு தடவை உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது சேரவும் சேராது. ஒருவேளை சேர்ந்துருச்சுனாலும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கும். அது என் வாழ்க்கையில மிகப்பெரிய கெட்ட நாள். ஊருக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டது கூட பரவாயில்ல. அந்த ஒரு நிகழ்வு எங்க அம்மாவை என்கிட்ட இருந்து பறிச்சிருச்சு. நானே அந்த நாளை ஞாபகம் வச்சுக்க விரும்பல. அதை எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? நான் நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து உன் கூட ஒரு புது வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன். அதனால இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கவே இல்லை. சந்தர்ப்பம் வரும்போது உங்ககிட்ட இதை நான் சொல்லலாம்னு நினைச்சேன். அந்த பொண்ணை ஒரே ஒரு வாட்டி தான் நான் பார்த்தேன். அதுவும் நிச்சயம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிட்டா. எனக்கு அவளுக்கு எந்த உறவும் கிடையாது, துன்பத்தை தவிர. என்ன நீதான் நம்மள ருக்மணி. எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, எல்லா கெட்டதுலயும் கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு சொல்லுவாரு. நல்ல நேரத்துல அக்கா இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு ஓடி போனது நல்லதா போச்சு. ஒருவேளை அவ ஓடி போகலன்னா நீங்க எனக்கு எப்படி கிடைச்சிருப்பீங்க? நீங்க எனக்கு தான் எழுதிருக்கு. அது மட்டும் இல்ல, பூபதி அங்கிள் சரியா தான் சொன்னாரு. என் தலையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கு. அதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க.
ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்கண்ணா. எல்லாரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆனா ஒரு வாழ்க்கை துணைவினா அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. 2 பேருக்கு நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. இது வெறும் பேச்சு இல்ல. உங்க நண்பருக்கும் எனக்கும் அந்த அளவுக்கு ஆழமான உறவு இருக்கு. எனக்கு அந்த பொண்ணை நினைச்சதான் கோவமா வருது. அவ அவளை பத்தியும் கவலைப்படல, அவ அம்மா அப்பா பத்தியும் கவலைப்படல. கல்யாணம் அன்னைக்கு ஓடி போயிட்டா, அதுவும் ஊர்வலம் வாசல் வரைக்கும் வரும்போது. ரத்னா போது நிறுத்து. யாருக்கு தெரியும் அவளுக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு? அவன் என்ன நிலைமையில இருந்திருப்பாளோ? அம்மா, யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? இது பெரியவங்க விஷயம். நீ காதை முடிக்கிட்டு எதுவும் கேட்காம இரு. ஆமா, என்னங்க நீங்க? நீங்க ஏன் அவ மேல பரிதாபப்படுறீங்க? நீங்க ஒண்ணு அவளை இழுத்துட்டு ஓடி போலையே. அட, நீ எதுக்கு சிரிக்கிற? சரி, அவ தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. இன்னையில இருந்து இனி எப்பவுமே ருக்மணிய அழ வைக்க கூடாது, எந்த விஷயத்தையும் அவகிட்ட மறைக்க கூடாது. சத்தியம் பண்ணு. அவ்வளவுதானா? இந்தாங்க. அந்த விஷயத்தை தவிர உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல, இனிமே எந்த விஷயத்தையும் மறைக்கவும் மாட்டேன். உலகத்திலே ஒரு நல்ல புருஷனா இருந்து காட்டுறேன். இல்ல, அது எங்க அப்பா மட்டும்தான். அப்பா, நீங்களும் அம்மா தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணுங்க. நீங்களும் அம்மா கிட்ட எதுவுமே மறைக்கலன்னு. பைத்தியமாடா உனக்கு? கண்ணா, அது அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம். பூபதி, என் செல்ல பையன் சின்ன வேலையை தானே சொல்லிருக்கான், அது கூட உன்னால செய்ய முடியாதா? இதுல என்ன இருக்குப்பா? ரத்னா தலையில கைய வச்சு சத்தியம் பண்ணு. இது வரைக்கும் நீ அவகிட்ட எந்த பொய்யும் சொன்னதில்ல, சாக்கு போக்கு சொன்னதில்ல, எதையும் மறைச்சதில்லன்னு சொல்லு. சத்தியம் பண்ணுங்கப்பா. ஆமா, சத்தியம் பண்ணுங்க. கொடுங்க கைய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல. ஏதாவது சின்ன சின்ன விஷயம் மறைச்சிருப்பாங்க. எங்கேயாவது போய் சமோசா சாப்பிட்டிருப்பாரு, அதை என்கிட்ட சொல்ல மறந்துருப்பாரு. இதுக்காகலாம் நான் சாக விரும்பல. உங்களை விட்டுட்டு நான் எங்க போயிட்டு இருக்கேன்? உங்களை பத்தி எனக்கு தெரியும். உங்களோட நடத்தைய பத்தி என்னை விட அதிகமா நான் உங்களை தான் நம்புறேன். அது என்னவோ உண்மைதான். வாட என் செல்லம். இந்த மொத்த பிரித்தம் பொருளா உங்க அப்பா மாதிரி யாரும் இல்ல, இனிமேலும் இருக்க போறதில்ல. இப்ப நான் என்ன பண்றது? இவளை கூட்டிட்டு நான் எங்க போறது? வாங்க வாங்க, ஹவலி சோம்புரா, பிரித்தம்புரா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, ஏறுங்க, வண்டி கிளம்ப போகுது. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க, ஹவலி சோம்புரா, பிரித்தம்புரா.